நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் வந்து ஒரு 20 லிட்டர்ஸ் வந்து நம்ம மேக்கிங் பண்ண போறோம். இதுக்கு தேவையான பொருள் சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஜக்கு ஒன்று வச்சுக்கோங்க. இதே மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட் ஒரு 20 லிட்டர்ஸ் பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய பக்கெட் ஒன்று வச்சுக்கோங்க. இது எல்லாமே பிளாஸ்டிக்கா தான் இருக்கணும். நீங்க அலுமினியம் சில்வர் பாத்திரம் எதுவுமே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. 15 லிட்டர் தண்ணி உங்களுக்கு ரா மெட்டீரியல் வந்து எல்லாமே ஒரு 5 கிலோ கிடைச்சிடும். ஸோ டோட்டலா கவுண்ட் பண்ணி அப்படின்னாக்க ஒரு 20 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இது வந்து ஸோ இதோடைய ரா மெட்டீரியலை வந்து நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். நம்பர் 1ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு காஸ்டிக் சோடா போட்டிருப்பாங்க. ஸோ நம்பர் 2ன்னு சொல்லிட்டு ஆசிசிலரி இதையும் உங்களுக்கு நம்பர் 2ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் 3 இதுல ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. இது நம்பர் 4, இது நம்பர் 5, இந்த பவுடர் மாதிரி கொடுத்திருப்பாங்க நம்பர் 6, 7, லாஸ்டா வந்து இந்த கலர் ஒன்று கொடுத்திருப்பாங்க நம்பர் 8ன்னு சொல்லி போட்டுட்டு இந்த நம்பர்ஸை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க உங்க மைண்ட் செட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சின்ன கப்ல வந்து ஒரு வாட்டரை எடுத்துக்கோங்க நீங்க. ஸோ இதில் வந்து நம்பர் 1ன்னு சொல்லி கொடுத்துருப்போம். இதை நீங்கள் கையில் படக்கூடாது, படாத அளவுக்கு கொத்திக்கிங்க. அதை இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டிக்கை வச்சு இதை பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. இது தண்ணியில் போட்டோடனே நல்லா கரைஞ்சிடும். அது ஸோ இது தண்ணியில் போட்டோடனே நல்லா கரைஞ்சிருச்சு. இது வந்து கையில் மட்டும் படக்கூடாது, தனியாக வச்சுருங்க. 2 ஹவர்ஸ் மட்டும் இதை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் நீங்கள் லாஸ்ட்டாக தான் அதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை இந்த பெரிய பாக்கெட்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 லிட்டர் வர்ற மாதிரி கொடுத்துக்குங்க நீங்கள். ஸோ நம்பர் 2ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். அடுத்து நம்பர் 2 வந்து இன்னொரு பாட்டில் ஒன்று இருக்கும், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ இது 2 பாட்டிலையும் கொடுத்தாச்சு. அடுத்து நம்பர் 3ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி பாட்டிலில். இது எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. அதில் நம்பர் 3 கொடுத்தாச்சு. நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்பர் 3 கொடுத்தோடனே பாருங்க நல்ல ஜெல்லு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க விடாம. இது எல்லாமே நல்லா மிக்சிங் ஆகுற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்பதான் நல்லா எல்லாமே சேர்ந்து மிக்சிங் ஆகும். அது ஓகே. இது நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. அடுத்த நம்பர் 4 எடுத்துக்கோங்க நீங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லா எல்லாமே மிக்சிங் ஆகணும். இது வந்து உங்களுக்கு இது. அடுத்த நம்பர் 5 ஆட் பண்ணிக்கோங்க அதுல. ஸோ இது எல்லாமே எந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குங்க வந்து. ஸோ இது பாருங்கள் எந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி வந்துருச்சுன்னு பாருங்கள். அது இதில் உள்ள பேலன்ஸ் வாட்டரையும் நம்ம கொடுத்துடலாம். நம்ம இதில் வாட்டர் நல்லா ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்பர் 1ன்னு சொல்லி ஆட் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா. இதை நீங்கள் கொடுக்கும்போது தான் மெயினே வந்து இதை வந்து லைட்டாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து ஆட் பண்ணணும். அது இந்த மாதிரி நீங்கள் மைல்டாக கொடுக்கணும். அது எதுக்காக வேண்டிய இந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிட்டீங்க அப்படின்னாக்கா pH லெவலுடையது கூடும் உங்களுக்கு. அது இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள். ஸோ இதில் வந்து நம்பர் 6ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். அதை அடுத்து வந்து நம்பர் 7 ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். அதெல்லாம் ஸோ இதில் வந்து கலர் பேக்கிங்கில் வந்து உங்களுக்கு நிறைய கலர் தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நிறைய இவ்வளவு கலரையும் போட்டுறக்கூடாது. உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டாக கொடுத்தாலே போதும். அது இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிம்மாக தான் இருக்கும். இது வந்து ஒரு 12 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி ஒரு நல்ல கிளியராக இருக்கும் உங்களுக்கு. இது நம்ம டிஷ்வாஷ் அல்ட்ரா வந்து நேற்று வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிருந்தோம். ஏன்னா நேற்று ஃபுல் ஃபோமிங்கில் இருந்ததுனால வந்து சரியாக உங்களுக்கு காமிக்க முடியல. ஸோ நேற்று உள்ள ப்ராசஸில் பண்ணிட்டோம். இன்னைக்கு பாருங்க எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் சொல்கிற மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்க நல்ல ஹை குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸ் நீங்கள் ரெடி பண்ண. இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாக்க கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க.